ஸ்ரீ ஸ்ரீமத் பாகவத ஸ்துதிகள் என்பதிலே இன்றைக்கு 3வது ஸ்கந்தத்திலே இருக்கிற பிரம்மா பண்ணின பகவத் ஸ்துதியை பார்க்க போகிறோம். முதலிலே ஆச்சாரிய வந்தனம். நாராயண குரும் ஞான வஹராசி மகமாஸ்ரயே யோ ராஜதாக்ரிபிர் நித்யம் ஆராதிதஹயானனஹ ஸ்ரீமதே நாராயண தாதயார்ய மகாதேசிகாய நமஹ. அடுத்ததாக கிருஷ்ண வந்தனம். பாகவதமே கிருஷ்ணருடைய கதைதான் முக்கியமாக கொண்டது. கஸ்தூரி திலகம் லலாட பலகே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே நவமௌக்திகம் கரதலே வேணும் கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் ச கலயன் கண்டே ச முக்தாவளிம் கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணி. அடுத்ததாக ஸ்ரீமத் பாகவத மகிமை. ஸ்ரீமத் பாகவதத்திலேயே முதல் அத்தியாயத்தில் இருப்பது நிகம கல்பதரோர்கலிதம் பலம் சுகமுகாதமிருதத்ரவ சயுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முஹுரஹோ ரசிகா புவி பாவுகா. அடுத்தது சுக முனிவர், பாகவதத்தை இயற்றியவர், அவருடைய வந்தனம். பாகவத பாராயணம் பண்ணும் பொழுதெல்லாம் இந்த ஸ்லோகங்களை சொல்லிவிட்டுதான் ஆரம்பிக்கிற பழக்கம். யம் பிரவ்ரஜந்தமனுபேதமபேத கிருத்யம் த்வைபாயனோ விரஹ காதர ஆஜுஹாவ புத்ரேதி தன்மயதயா தரவோபிநேதுः தம் சர்வபூத சுஹ்ருதம் முனிமானதோஸ்மி. இப்பொழுது பிரம்மா பண்ணின ஸ்துதி ஆரம்பிக்கிறது. எந்த சந்தர்ப்பத்திலே இந்த ஸ்துதி பண்ணுகிறார் என்றால், பிரம்மாவை பெருமாள் தான் சிருஷ்டித்தார் கல்ப ஆரம்பத்திலே. பிறகு ஒவ்வொரு சாதாரண பிரளயம் முடிவிலேயும், அதாவது பிரம்மாவுக்கு ஒரு நாள் ஆனால் தூங்கி எழுந்திருக்கும் பொழுது, அப்பொழுது பிரம்மாவை சிருஷ்டி பண்ணுவார் அல்லவா, அந்த சமயத்திலே இந்த கல்பத்து சிருஷ்டி நடக்கும் பொழுது பிரம்மா பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். தனக்கு முன் போலவே சிருஷ்டி பண்ணுகிற சாமர்த்தியம் வருவதற்காக பெருமாளை தியானிக்கிறார். பெருமாள் அவருடைய மனசிலே எழுந்தருளுகிறார். அப்படி எழுந்தருளின பெருமாளுக்கு ஸ்தோத்திரத்தை பண்ணி வேண்டுகோள்களை பண்ணுகிறார். ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கிறது. ஜ்ஞாதோசி மேத்ய சுச்சிரான்னனு தேஹபாஜாம் ந ஜ்ஞாயதே பகவதோ கதிரித்யவத்யம் நான்யத்வதஸ்தி பகவன்னபி தன்ன சுத்தம் மாயா குணவ்யதிகராதி யதுர்விபாசி. இந்த ஸ்லோகத்தில் பல வாக்கியங்கள் இருக்கின்றன. ஞாதோசி மேத்ய சுச்சிராதி என்பது ஒரு வாக்கியம். பகவானே, இன்றைக்கு எனக்கு ஒரு அதிருஷ்டம் அடித்தது. சுச்சிராதி, நீண்ட கால தவப்பயனாக இன்று நான் உன்னை அறிகிறேன். பெருமாள் மனசில் எழுந்தருளி இருக்கிறார் என்பதற்கு அதான் அர்த்தம். பிரம்மாவுக்கு பெருமாளை பற்றின ஞானம் வந்துவிட்டது என்று. அது எளிதில் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. யாருக்குமே கர்ம வசியர்களாக இருக்கிற தேகபாஜாம் என்ற தேகபாக்குகள் இருக்கிறார்களே, சரீரிகள், ஜந்துக்கள், அவர்கள் யாருக்குமே பெருமாள் இப்படி பிரத்யக்ஷம் ஆக மாட்டார். நஜ்ஞாயதே பகவதோ கதிஹி. உடல் கொண்டவர்களுக்கெல்லாம் பெருமாளுடைய கதி தெரியவே தெரியாது. அவர்கள் ஏதோ பிரகிருதி மண்டலத்து புருஷார்த்தங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள், பிரவೃத்திகள் கொண்டிருப்பார்கள். இத்யவத்யம்
இதுதான் அவர்களுடைய பெரிய துரதிருஷ்டம். எனக்கு நீண்ட நாள் கழித்து ஏற்பட்டிருக்கிற இந்த அனுபவம் இருக்கிறதே பகவத் பிரத்யக்ஷம், அது மற்றவர்களுக்கு, குறிப்பாக பத்த ஜீவர்களுக்கு, மற்றவர்களுக்கு ஏற்படுவதே கிடையாது. எனக்கு என்ன ஞானம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறதே பெருமாள் மனசிலே தோன்றின பிறகு என்றால், பெருமாளை பற்றி நிறைய தெரிகிறது. நான்யத்வதஸ்தி பகவன், பகவானே உன்னை விட வேறொன்று எதுவும் கிடையாது. சில பேர் இந்த மாதிரி வாக்கியங்கள் நிறைய இடங்களிலே வருகின்றன, பெருமாள் தவிர வேறு எதுவும் கிடையாது என்பதற்கு தப்பாக அர்த்தம் புரிந்து கொண்டு விடுகிறார்கள். என்ன புரிந்து கொள்கிறார்கள்? இந்த உலகம் பொய்யானது என்று புரிந்து கொள்கிறார்கள். ஏனென்றால் பெருமாள் தவிர வேறொன்றும் கிடையாது என்று சொன்னதனாலே பெருமாள் மட்டுமே சத்தியமானவர், மற்ற பதார்த்தங்கள் எல்லாமே மிச்சையானது என்று இதற்கு அர்த்தம் சொல்கிறார்கள். ஆனால் பாகவதத்துக்கு நம்முடைய சம்பிரதாய ரீதியாகவும் வியாக்கியானங்கள் இருக்கின்றன. என்ன அர்த்தம் என்றால், உன்னிடமிருந்து அந்நியத்தாக எந்த வஸ்துவும் இருக்காது. இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் பிரம்மாத்மகமாக தான் இருக்கும். கடபட்டாதிகள் எல்லாம் கூட பெருமாளுடைய ஸ்வரூபங்களாகவே இருக்கும். உபனிஷத் சொல்லுகிறது பெருமாள் தான் உலகாக விரிந்திருக்கிறார் என்று. இந்த உலகு பெருமாளிலிருந்து வேறுபட்டது கிடையாது. நான்யத்வதஸ்தி, இதுவும் பெருமாளுடைய ஒரு ரூபமே. பெருமாள் ஒரு நாள் சிருஷ்டி காலத்திலே நினைத்தார், பகுஸ்யாம் என்று, நான் பலவாக ஆவேனாக என்று. அப்படி பலவாக ஆகிவிட்டார். சதுர்தச புவனங்களாக இந்த ஜெகத்தாக ஆகிவிட்டார். அதுதான் நான்யத்வதஸ்தி பகவன் என்பதற்கு அர்த்தம். ஜெகத் பொய் என்ற அர்த்தம் கிடையாது. ஜெகத் பெருமாளிலிருந்து வேறுபட்டது கிடையாது, பெருமாளேதான் என்பதுதான் அதுக்கு அர்த்தம். அபிதன்ன சுத்தம், அப்படி உன்னோடு வேறுபடாமல் இருந்தாலும் கூட, நீயேதான் ஜெகத் என்று இருந்தாலும் கூட, தது ந சுத்தம், உனக்கு இருக்கிற சுத்தி, உனக்கு இருக்கிற சுபத்துவம், அது இந்த ஜெகத்துக்கு கிடையாது. இது உன்னிடமிருந்து பிரியாததாக நீயே ஆனதாக இருந்தாலும் கூட இந்த ஜெகத் என்பது அசுத்தமானதாக இருக்கிறது. மாயா குண வியதிகராசி யதுர்விபாசி, நீ இந்த ஜெகத்தாக ஆகும் பொழுது மாயா குண வியதிகரம் ஏற்படுகிறது. மாயா என்றால் பிரகிருதி, அதிலே குணங்கள் சத்வரஜ தமசுகள், அவற்றுடைய வியதிகரம் சேர்க்கைகள் வெவ்வேறு விகிதாச்சாரத்திலே சேருகின்றன. அப்பொழுது ஜெகத் வருகிறது. அந்த ஜெகத்தாக நீதான் விபாசி விளங்குகிறாய். உருஹு, உருஹு என்றால் ஸ்தூல ரூபத்திலே விளங்குகிறாய். நம் சம்பிரதாயத்திலே அடிக்கடி ஒரு பரிபாஷை சொல்வது வழக்கம். சூக்ஷ்ம சேதனா சேதன சரீரகனானவன் காரணம், ஸ்தூல சேதனா சேதன சரீரகனானவன் காரியம் என்று. அதாவது அவனுடைய காரண தசையிலே கூட அவன் சேதனா சேதன விசிஷ்டன்தான். ஆனால் சேதனா சேதனங்கள் எல்லாம் மிகவும் சூக்ஷ்மமாக இருக்கும். அது அந்த தசையை, பிரளய தசை இன்னும் சிருஷ்டி நடக்கவில்லை என்று சொல்வோம். பிறகு பகுஸ்யாம் என்ற சங்கல்பப்படி அவன் சிருஷ்டியை பண்ணின பிறகு அவனே பெரிதாக விரிந்த பிறகு அப்பொழுது என்ன சொல்வோம்? ஸ்தூல சேதனா சேதன விசிஷ்டனாக பகவான் ஆகிவிட்டான் என்று சொல்வோம். அதைத்தான் உருஹு என்கிற பதம் தெரிவிக்கிறது. நீ உருவாக பிறகு, அதாவது பெரியவனாக ஆன பிறகு, அதாவது ஸ்தூல தசையை அடைந்த பிறகு, ஜகத் சிருஷ்டி ஆன பிறகு நீ விபாசி விளங்குகிறாய் என்று இந்த ஸ்லோகத்திலே நம்முடைய சம்பிரதாய பிரதான தத்துவங்கள் எல்லாம் உபதேசிக்கப்படுகின்றன பிரம்மாவினாலே. நமக்கு உபதேசத்துக்காகத்தான் பிரம்மா பண்ணின ஸ்லோகத்தை பாகவதத்திலே சேர்த்திருக்கிறார் சுகமுனிவர். பகவானை பற்றி எல்லாருக்கும் தெரிந்து விடுவதில்லை என்பது முதல். பகவானை தவிர வேறொன்றும் இங்கே கிடையாது, எல்லாமே அவனை சேர்ந்ததுதான், அவனுடையதுதான், அவனே ஆனதுதான் என்பது இரண்டாவது.
அப்படி இருந்தாலும் கூட இந்த பிரகதி மண்டலத்தில் இருக்கிற வஸ்துக்களுக்கு ஒருவித அசுத்தி உண்டு என்றது மூன்றாவது. பெருமாளே தான் ஸ்தூல சேத்தனா சேத்தன விசிஷ்டனாக ஆகிறான் சிருஷ்டிக்கு பிறகு என்பது நாலாவது. இப்படி வேதாந்தத்தின் பரம ரகசியமான கருத்துக்களை எல்லாம் முதல் ஸ்லோகத்திலே சொல்லி பிரம்மா ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிறார். இரண்டாவது ஸ்லோகம், ரூபம் யதே ததவபோதரசோதயேன சஸ்வன் நிவృత్త தமசஹ சதனுக்ரஹாய ஆதௌ கிரஹீதமவதார சதைக பீஜம் யன்னாபிபத்மபவனாதஹமாவிராசம். உனக்கு ரூபம் உண்டு, நீயாக ஏற்றுக்கொள்கிற வடிவம் உண்டு. ரூபம் இல்லை என்று சொல்வதும் சரிதான். ரூபம் இல்லாதவன் தன் இஷ்டப்படி ரூபத்தை எடுத்துக் கொள்கிறான் வேண்டும் பொழுது. அவபோத ரசோதயேன, அவபோதம் என்றால் ஞானம், ரசம் என்றால் ஆனந்தம். ஞானானந்தம், ஞானத்தின் ரசம் என்றும் சொல்லலாம், ஞானமும் ஆனந்தமும் என்று சொல்லலாம். ஞானானந்தமயனானவன் தான் அவன். அவன் சஸ்வன் நிவృత్త தமசஹ, எப்பொழுதுமே தமஸ் இல்லாதவன். மற்ற நாம் எல்லாம் அப்படி கிடையாது. சப்தம் ரஜஸ் தமஸ் என்ற மூன்று குணங்களிலே மூன்றாவது இருக்கிறது தீயதான குணம். அது நமக்கு கலந்து இருக்கிறது. பிரகிருதி மண்டலத்தில் இருக்கிறது எல்லாருக்கும் அப்படித்தான். ஆனால் முக்தர்கள் தான் நிவృత్త தமஸ்களாக ஆகிறார்கள். சஸ்வன் நிவృత్త தமசாக அவர்கள் ஆவதில்லை. ஒரு காலத்திலே தமோ வசப்பட்டிருந்தார்கள், இப்பொழுது நிவృత్త தமசாக ஆகினார்கள். ஆனால் பெருமாள் எப்படி? சஸ்வன் நிவృత్త தமஹ, எப்பொழுதுமே தமோ நிவர்த்தி அவருக்கு உண்டு. அவர் கிரஹீதம் அவதார, அவர் நிறைய அவதாரங்களை எல்லாம் எடுத்துக் கொள்கிறார். எதற்காக அவதாரம் பண்ணுகிறார்? குறிப்பாக பிரம்மா உற்பத்தியானது பெருமாளுடைய நாபி கமலத்தில் இருந்துதான். அதற்கு பத்மநாப அவதாரம் என்று பெருமாள் எடுத்து அந்த நாபி பத்மத்திலிருந்து பிரம்மா உண்டாங்க. அந்த அவதாரத்தை பற்றி நினைத்து பார்க்கிறார் பிரம்மா. நான் உண்டானதே உன்னுடைய நாபி பத்ம பவனத்தில் தானே. உன்னுடைய நாபி உந்தியிலிருந்து பத்ம ஒரு தாமரை பூ தோன்றி, அந்த தாமரை பூவே ஒரு பவனமாக ஒரு மாளிகையாக ஆகி அதிலிருந்து நான் உண்டானேன். என் நாபி பத்ம பவனா தஹமாவிதாசம், அந்த அவதாரம் இருக்கிறதே பத்மநாப அவதாரம் என்பது ஆதௌ கிரஹீதம், முதலிலே ஏற்படுத்திக் கொண்ட அவதாரம். ஏனென்றால் மற்ற ஜெகத் சிருஷ்டி வியஷ்டி சிருஷ்டிக்கெல்லாம் முன்னதாக பிரம்மாவைத்தான் முதலில் படைத்தான். நான் முகனை நாராயணன் படைத்தான். அதுதான் சிருஷ்டிக்கு ஆரம்பம். அதனாலே ஆதௌ கிரஹீதம், முதலிலே ஏற்படுத்திக் கொண்ட அவதாரம் அது. அவதார சதைக பீஜம், பெருமாள் எத்தனை அவதாரங்கள் எடுத்திருக்கிறார் என்றால் அவதார சத என்கிறார். ஏராளமான அவதாரங்களை எடுத்திருக்கிறார். நாம் அவற்றில் சிலவற்றை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், தசாவதாரங்கள், மத்ய கூர்மாதி அவதாரங்கள் என்று. அதில் இல்லாத ஹம்சாவதாரம் முதலிய மற்ற பல அவதாரங்களும் இருக்கின்றன. வியாசாவதாரம் கூட பெருமாளுடைய அவதாரம் தான். அவதார சதா, இப்படி ஏராளமான அவதாரங்களுக்கு ஏக பீஜம், ஒரு விதையாக பத்மநாப அவதாரம் ஏற்பட்டு அதிலே நான் நாபி பத்மத்திலே நான் தோன்றினேன். அதற்கு பிறகு அந்த விதையிலிருந்து மற்ற அவதாரங்கள் எல்லாம் உனக்கு நடைபெற்றன. அப்படி அவதாரங்களை எல்லாம் நீ எதற்காக பண்ணுகிறாய் என்றால் சதனுக்ரஹாய, நல்லவர்களை அனுகிரகிக்க வேண்டும் என்பதற்காக அந்த முக்கிய உத்தேசத்துடன் தான் நீ அவதாரங்களை பண்ணுகிறாய். ஏன் கீதையிலே ரெண்டு காரணம் சொல்கிறாரே, பரித்ராணாய சாதுனாம் என்ற ஒரு காரணத்தை மட்டும் இங்கு சொல்வானே, விநாசாயத்த துஷ்கிருதாம் என்று இரண்டாவது இருக்கிறது என்றால் பிரம்மாவனுடைய எண்ணம்
அந்த துஷ்கிருத் விநாசம் இருக்கிறதே அது கூட இந்த சதனுகிரகாய தான். இல்லைன்னா சாதுக்களுக்கு எந்த பாடும் வரப்போவது இல்லை என்றால் துஷ்கிருத்துகள் இருந்தால் இருக்கட்டும் என்று விட்டு விடுவார். அந்த துஷ்கிருத்துகள் அந்த பாவிகள் இந்த சாதுக்களை ஹிம்சித்த காரணத்தாலே சாது பரித்திராணம் பண்ண வேண்டி இருப்பதாலே துஷ்கிருத் விநாசம் நடக்கிறது. சுருங்க சொன்னார், சாது பரித்திராணம் சதனுகிரகம் என்பதுதான் முக்கியமான ஹேது. அதற்காக சில சமயங்களிலே விநாசாயத்து துஷ்கிருதாம் என்பதை பண்ண வேண்டி இருக்கிறது. முக்கிய நோக்கம் சதனுகிரகாய என்பதுதான். இப்படி நீ ஞானானந்தமயமான ரூபம் கொண்டவன் ஆனாலும் கூட, எப்பொழுதுமே உனக்கு தமசே கிடையாது என்றாலும் கூட, நல்லவர்களை அனுகிரகிக்க வேண்டும் என்பதற்காக மற்ற ஜனங்கள் போலே மற்ற திரியக்குகள் போலே நீ அவதாரங்களை எடுக்கிறாய். அதிலே முதல் அவதாரமாக நான் கருதுவது பத்மநாப அவதாரம். அந்த நாபி பத்மத்திலிருந்துதான் நான் உற்பத்தியானேன். அதனாலே என்னை பெற்றெடுத்தவன் என்கிற ரீதியிலே நான் உன்னை வணங்க கடமைப்பட்டவன். எல்லா ஸ்லோகங்களையும் நாம் பார்க்க போவதில்லை. 25 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. அதில் சில ஸ்லோகங்களை மட்டும் பொறுக்கெடுத்து பார்ப்போம். இப்பொழுது 4வது ஸ்லோகம். தத்வா இதம் புவனம் ஜஹமிஸ்மனோ தரிசிதம் தௌபஹாசகானாம் தஸ்மை நமோ பகவதே நுவிதேம துப்யம் யோ நாதிருதோ நரகபாக்பிரசத் பிரசங்கைஹி. புவன மங்களனே, லோகத்துக்கெல்லாம் மங்களம் கொடுப்பவன். மங்களம் மங்களானாம் என்று சொல்லப்படும், மங்களானாஞ்ச மங்களம் என்று சொல்லப்படுபவன். பெருமாளுக்கு ஒரு உபாசகர்கள் பயனடைய வேண்டுமே என்பதற்காக ஒரு வடிவத்தை எடுத்துக் கொள்கிறார். அது அவன் மங்களனாக இருப்பது மட்டுமில்லாமல் எல்லாரும் மங்களமாக இருக்க வேண்டுமே என்பதற்காக ஏற்பட்ட வடிவம். உபாசகர்களுக்கு காண்பிக்கப்பட்ட வடிவம். எப்பொழுது காண்பிக்கிறார் என்றால் தியானத்திலே காண்பிக்கிறார். உபாசகர்கள் சீரான தியானம் பண்ணும் பொழுது அவருக்கு பரமாத்மா பிரத்யக்ஷம் போல ஒன்று வருகிறது. ஒரு வடிவத்தை அவர்களுக்கு காண்பிக்கிறார். அது மங்கள ஹேது ஆகிறது. அவருடைய பெருமாளுடைய திருமேனிக்கே சுபாஸ்ரயம் என்று பெயர் சொல்கிறார்கள் சம்பிரதாயத்திலே பரிபாடிப்பதம். சுபா என்றால் மங்களம். அதைத்தான் சொல்கிறார், நீயே புவன மங்கள மங்களத்துக்காகத்தான் நீ வழிபடுத்திக் கொண்டிருக்கிறாய் என்று. அப்படிப்பட்ட பகவானான உனக்கு நமஹ தஸ்மை நமோ பகவதே. அது மட்டும் இல்லை, அனுவிதேம துப்யம். அனுவிதிப்பது என்றால் கீழ்ப்படிவது, அனுகூலனாக காரியங்களை பண்ணுவது. உனக்கு அனுசரித்தவனாக நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். பெருமாளை நாங்கள் எல்லாம் என்று அனுவிதேம என்று பகவதனம் போட்டிருக்கிறார். தான் மட்டும் பெருமாளுக்கு அனுசரிப்பதாக சொல்லாம். எல்லாருமே பெருமாளை அனுசரிக்க வேண்டுமானாலும் அனுசரிக்கிறோம் என்று சொல்கிறாரே, எல்லாருமே அனுசரிக்கிறார்கள் என்று கேட்டால் அதற்கு பதிலையும் சொல்லுகிறார். எத்தனையோ பேர் பெருமாளை அனாதரிக்கிறார்கள். அனாதரிக்கிறார்கள் என்றால் அவருக்கு பூஜை புனஸ்காரங்கள் முதலியவற்றை எல்லாம் பண்ணுவதில்லை. ஸ்தோத்திரம் தியானம் முதலியவற்றை எல்லாம் பண்ணுவதில்லை. அவரை ஓரம் கட்டிவிட்டு அவரை உதாசீனப்படுத்திவிட்டு வேறு ஏதோ காரியங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யார் அவர்கள் என்றால் நரகபாக்பிஹி அசத்பிரசங்கைஹி. அவர்கள் ஐயோ பாவம், நரகத்துக்கு போகிறவர்கள், அசத்து கெட்டதான பிரசங்கங்கள் எல்லாம் கொண்டவர்கள். கெட்டதான பிரசங்கங்கள் என்றால் என்ன என்றால் சோர பிரசங்கம், ஜூத பிரசங்கம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். சோர பிரசங்கம் என்றால்
திருடுவதிலே ஈடுபடுவது. ஜூத பிரசங்கம் என்றால் கேளிக்கைகள், விளையாட்டுகள், அதிலெல்லாம் ஈடுபடுவது. அப்படிதான் லோகத்திலே நிறைய பேர் போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பெருமாளை பற்றி ஒரு ஆதரவும் பண்ணுவதில்லை. யோ நாதிருத்தோ நரகபாக்பிரசத் பிரசங்கைஹி. அவர்கள் ஐயோ பாவம், நம்முடைய பரிதாபத்துக்கு உரியவர்கள், அது போகட்டும், நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் துப்யம் அனுவிதேம, உனக்கு தஸ்மை நமோ பகவதே என்று ஸ்துதியும் பண்ணுவோம், துப்யம் அனுவிதேம என்று சேஷ விருத்தியும் பண்ணுவோம். உபாசகர்கள் தியானிப்பதற்காக நீ மங்களத்துக்காக ரூபம் எடுத்துக் கொண்டிருக்கிறாயே, அந்த ரூபம் எனக்கும் இப்பொழுது கிடைத்திருக்கிறது தரிசனம். நாம் அனுகூலனாக பிரவர்த்தி கொண்டு நமஸ்காரங்களை பண்ணுவோம். ஐயோ பாவம், எத்தனையோ ஜனங்கள் உன்னை அனாதரித்து விட்டு நரகத்துக்கு போகிறார்கள். 4வது ஸ்லோகமாயிற்று. அடுத்தது 5வது ஸ்லோகம். ये तु त्वदीय चरणाम्बुज कोश गन्धम् जिघ्रन्ति कर्ण विवरै श्रुतिवातनीतम् भक्त्या गृहीत चरणः परया च तेषाम् नापैषिनाथ हृदयाम्बुरुहात् स्वपुंसाम्. கெட்டவர்களை பற்றி சுருக்கமாக சொன்னார் நரகபாக்பிஹி என்று. இப்பொழுது நல்லவர்களை பற்றி சொல்கிறார். தூ என்று போட்டு வேறு சிலரை சொல்லுகிறார். ஏ தூ, எவர்கள் பெருமாளிடம் பக்தி கொண்டவர்கள், அவர்களும் தான் இருக்கிறார்கள் லோகத்திலே. சிறுபான்மையாக இருக்கலாம், பரவாயில்லை. அவர்களுக்கு பெருமாள் திருவடிகளை பற்றி எப்படி என்றால், அந்த திருவடி தாமரை போல இருக்கிறது, தாமரை மொங்கு போல இருக்கிறது, சரண அம்புஜ போல. அதில் இருக்கிற வாசனையை சில பேருக்குத்தான் முகர தெரிகிறது. பெருமாள் திருவடியில் இருந்து இருக்கிற தாமரை முப்பு வாசனை இருக்கிறதே, அதை முகருபவர்கள் மூக்காலே முகராமல் காதாலே முகர்கிறார்கள். கொஞ்சம் வேடிக்கையாக பேசுகிறார். கர்ண விவரை, எல்லாருக்கும் காதிலே விவரம் தான் ஓட்டை இருக்கிறதல்ல, அது வழியாகத்தானே ஒலி போகிறது. அந்த கர்ண விவரங்கள்னாலே ஜிக்ரந்தி முகருகிறார்கள். அது என்ன காதாலே முகருகிறார்கள் என்று சொல்கிறார் என்றால், அந்த வாசனை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு வர வேண்டும் என்றால் அது காற்றடித்தால் தான் வரும். நாம் லோகத்தில் பார்க்கிறோம், வாசனை என்பது முகர்வதற்கு அந்த பொருள் நம்முடைய மூக்குக்கு வந்து சேர வேண்டும். விஞ்ஞானிகளும் பார்த்திருப்பார்கள், நாமும் நேரடியாக பார்த்திருப்போம். நமக்கு சப்தம் வர வேண்டும் என்றால் காது விவரத்துக்கு வரும். நாம் ஒரு வர்ணத்தை, ஒரு கலரை, இது கருப்பு சிவப்பு என்று பார்க்க வேண்டும் என்றால் அந்த வஸ்து நம்முடைய கண்ணுக்கு வஸ்து வராது, நம்முடைய கண்தான் அந்த வஸ்துவுக்கு போகும். இது ஒரு வித்தியாசம் இருக்கிறது. நம்முடைய கண்ணிலிருந்து கிளம்பின ஒளி கதிரானது அந்த வஸ்துவின் மேல் பட்டு திரும்பி வரும் பொழுது நமக்கு அது பார்வைக்கு இலக்காகிறது. வாசனை இப்படி கிடையாது. ஒரு நல்ல புஷ்பம், சம்புஷ்பிதமான புஷ்பம் அது தூரத்தில் இருக்கிறது என்றால் மூக்கிலிருந்து ஏதோ ஒரு இந்திரியம் கிளம்பி அந்த புஷ்பத்துக்கு போய்விட்டு வருவது என்பது கிடையாது. மூக்கு இருக்கும் இடத்திலேயே இருக்கிறது. புஷ்பத்தினுடைய துகள்கள் தான் அந்த மூக்குக்கு வந்து சேருகின்றன. காற்றடிக்கும் பொழுது அந்த பூந்துகளத்தானது சிறு சிறு பொடிகள் மூக்குக்கு அருகில் வருவதாலே மூக்குக்கு அதை முகர்ந்து பார்க்க முடிகிறது. இப்பொழுது பெருமாளுடைய திருவடி என்கிற தாமரை பூவின் கந்தமானது நம்மால் எப்படி முகர் முடிகிறது, எந்த காற்று அடித்ததை நம்மிடம் கொண்டு வருகிறது என்றால் சொல்கிறார், ஸ்ருதிவாதநீதம், வேதங்கள் என்ற காற்றுகள். ஸ்ருதி என்பது வாதமாக இருக்கிறது. வேதம் என்கிற காற்று பெருமாள் திருவடி கந்தம் என்கிறதை நம்மிடம் அருகில் கொண்டு சேர்க்கிறது.
நம்மிடம் அருகில் கொண்டு சேர்த்த பொழுது நாம் முகந்து பார்க்க முடிகிறது. ஆனால் வேதங்கள் கொண்டு சேர்த்த வஸ்துவானபடியினாலே காதாலே தான் முகர முடியும். வேதங்கள் காதிலே தான் விழும். வேதங்கள் காதில் மட்டும்தான் விழும். வேதம் மூக்கிலே விழாது. வேதத்துக்கு ஸ்ருதி என்று பெயர் வந்ததற்கே அது காதாலே கேட்கப்பட்டு நாம் புரிந்து கொள்வதாலே தான். அதனாலே ஸ்ருதிவாதத்தினாலே பெருமாளுடைய திருவடி வாசனை பரிமளம் நமக்கு வரும் பொழுதும் நாம் கர்ண விவரங்கள் இருக்கின்றனவே, காதிலே இருக்கிற ஓட்டைகள், அதன் மூலமாக முகந்து விடுவோம். அப்படி வேதத்துக்கு ஒரு பங்கு இருக்கிறது நாம் பெருமாளை புரிந்து கொள்வதிலே. அப்படி முகந்து கொண்டால் என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுகிறார்கள் அவர்கள்? பெருமாளுடைய பக்தர்கள் பக்தியா கிரஹீத சரண பரயாஹ பராபக்தி என்று ஒன்று வருகிறது. நமக்கெல்லாம் சாதாரண பக்தி இருக்கிறது. பெருமாளுக்கு கைங்கரியங்கள்லாம் பண்ணி கொண்டிருக்கிறோம். பராபக்தி என்பது பக்தியினுடைய உயர்நிலை. அது அப்படியே ஆனந்தத்திலே நம்மை திகழ வைக்கும். அந்த பராபக்தி ஏற்பட்டு பெருமாளுடைய பக்தியே நமக்கு ஆனந்தமாக வரும் பொழுது கிரஹீத சரணஹா பெருமாள் திருவடிகளை நாம் பற்றி கொண்டு விடுகிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு பெருமாள் எப்படி அனுகிரகம் பண்ணுகிறார் என்றால், அவர்களுடைய ஹிருதயம் என்கிற தாமரை இருக்கிறது. அந்த ஹிருதயம் என்கிற தாமரையை ஸ்வபும்சால் தன்னுடையவர்கள் இந்த மனிதர்கள் என்று அவர்களை தன்னவர்களாக ஏற்றுக்கொண்டு பக்தர்களை நாதனே அவர்களுடைய ஹிருதயத்திலிருந்து நீ விலகாமல் இருக்கிறார். பெருமாள் பக்தி ஏற்படுகிறது, அதன் பலன் கிட்டுகிறது என்றால் அது ஒருதலை பட்சமான காரியத்தினாலே கிடைக்காது. பக்தன் ஒன்று பண்ண வேண்டும், பெருமாளும் அதற்கு வினை ஒன்று பண்ண வேண்டும். பக்தன் என்ன பண்ணுவான்? ஸ்ருதி என்கிற வாசத்தினாலே கொண்டு வரப்பட்ட பெருமாள் திருவடியுடைய வாசனையை காது என்பதாலே முகந்து பார்ப்பான். அதனாலே அவனுக்கு பராபக்தி என்று ஒன்று ஏற்பட்டு ஆனந்தமாக இருப்பான். இப்படி பக்தன் பண்ணும் பொழுது அவனுக்கு ஒத்துழைத்துக் கொண்டு பெருமாள் என்ன பண்ணுவார்? அவனுடைய ஹிருதயத்தில் நின்று கொண்டு அதிலிருந்து விலகாமல் இருப்பார். அவனுக்கு ஆனந்தமே ஆகும். இதற்கு முன் ஸ்லோகத்திலே பக்தி இல்லாதவர்கள் எப்படி நரகத்துக்கு போவார்கள் என்று சொன்னார். இந்த ஸ்லோகத்திலே பக்தி உள்ளவர்கள் எப்படி மகிழ்வார்கள் என்பதை சொல்கிறார். பக்தி உள்ளவர்களுக்கு எப்படி பெருமாள் அனுகிரகிப்பார் என்பதை பார்த்தோம். அடுத்த ஸ்லோகம். தாவத் பயம் திரவிண தேக சுஹ்ருன் நிமித்தம் சோகஸ்பிருஹா பரிபவோ விபுலஷ்ட லோபஹ தாவன்மமேத்ய சதவக்ரஹ ஆர்த்தி மூலம் யாவன்னதே கிரிமபயம் பிரவிணீத லோகஹ. ஆனால் நாம் லோகத்தில் பார்க்கிறோமே, அவர்கள் எல்லாம் இப்படியா இருக்கிறார்கள்? அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? பெரும்பான்மையான ஜனங்கள் என்றால் அவர்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பயம் இருக்கிறது, ஏதாவது ஒரு சோகம் இருக்கிறது, ஏதாவது ஒரு ஆசை இருக்கிறது, ஏதாவது ஒரு தோல்வி இருக்கிறது, ஏதாவது ஒரு லோபம் இருக்கிறது. கெட்ட குணங்கள் எல்லாம் இருக்கின்றன, துக்கங்கள் எல்லாம் வருகின்றன. அப்படித்தான் பார்க்கிறோம். எதனாலே அப்படி வருகிறது என்றால் திரவிண தேக சுஹ்ருன் நிமித்தம். திரவிணம் என்றால் பணம், தேகம் என்றால் உடல், சுஹ்ருத் என்றால் நண்பன். சில சமயங்களிலே பயம் பணத்தினாலே பயம் வருகிறது, சில சமயங்களிலே உடம்பினாலே பயம் வருகிறது, சில சமயங்களிலே நண்பர்களாலே பயம் வருகிறது. நிமித்தம் என்பதற்கு ரெண்டு விதமாகவும் தாற்பயம் கொள்ளலாம். இவர்கள் தான் அந்த பயத்துக்கு காரணமாகிறார்கள், அவர்கள் தான் பயத்தை விளைவிக்கிறார்கள் என்று. அல்லது அவர்கள் நிமித்தமாக நமக்கு ஒரு பயம் வருகிறது என்றால், இந்த திரட்டம் என்ன ஆகிவிடுமோ, தொலைந்து விடுமோ, இந்த தேகம் என்ன ஆகுமோ, அழிந்து விடுமோ, இந்த சுகிருத்தி என்னாவானோ, நமக்கு ரொம்பவும் வேண்டியவனாயிற்றே, அவனுக்கு ஏதாவது கஷ்டம் வந்து விடுமோ என்று அவர்கள் மூலமாக இவனுக்கு பயம் வருகிறது. அவர்களே நேரடியாக இவனை பயமுறுத்துகிறார்கள் என்று அர்த்தம் இல்லை. அவர்களுக்கு என்ன ஆகிவிடுமோ என்ற பயமும் இருக்கிறது. ஆஹா, பயமானது திரவிண தேக சுகர் நிமித்தம் என்பதற்கு ரெண்டு அர்த்தம் பார்த்தோம், ரெண்டு தாத்பரியம் பார்த்தோம். அர்த்தம் என்னவோ ஒன்றுதான். திரவிண தேக சுகிருத்துகள் இவனுக்கு பயத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்று ஒன்று.
இன்னொன்று திரவிட தேக சுகத்துக்களுக்கு ஏதாவது பயம் வந்து விடுமே என்கிற பயம் இவனுக்கு இருக்கிறது என்று. பயம் மட்டுமில்லை, சோக, அது கூட திரவிட தேக சுகமான சோகமாக இருக்கலாம். துன்பம் வருகிறது, ஸ்பிருஹா ஆசை வருகிறது, பரிபவ தோல்வி வருகிறது, விபுலஸ்ட லோப ரொம்பவும் அதிகமான லோபம் வருகிறது, கருவித்தனம் வருகிறது தனக்கு தனக்கு. மம இது எனக்கு என்ற ஒரு அசதவ கிரகம் இருக்கிறதே, ஒரு தப்பான ஒரு ஆக்கிரகம். இந்த வீடு எனக்கு, இந்த சொத்து எனக்கு, எனக்கு என்று எனக்கு என்று எத்தனை நாளைக்கு இருக்க போகிறது? இந்த சொத்தை கொண்டு போக முடியுமோ? அது வெறும் ஆர்த்தி மூலம். ஆர்த்தி உனக்கு ஏற்படுகிற துயரங்களுக்கு அது மூலமாக இருக்கிறது. உன்னை துன்பத்தில் ஆழ்த்துகிறது, நீ அது என்னுடையது என்னுடையது என்று நினைக்கும் பொழுது. ஆனால் இந்த மமத்துவ புத்தி, இந்த ஆர்த்தி மூலம் இதெல்லாம் எப்பொழுதும் இருக்க போவதில்லை. இதற்கெல்லாம் கூட ஒரு விடிவு இருக்கிறது. அதெல்லாம் எதுவரை இருக்கும் தெரியுமா? யாவன்னதெங்கிரிமபயம் பிரவர்ணீத லோகா. லோகா இந்த ஜனமானது, உன்னுடைய அங்கிரி இருக்கிறதே திருவடி, அது அபயமாக இருக்கிறதே, அந்த திருவடியை சேர்ந்தவர்களுக்கு பயம் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட திருவடியை பிரவர்ணீத வரித்து விட்டானால், எனக்கு இதெல்லாம் விட பெருமாள் திருவடியினுடைய பக்தி தான் முக்கியம் என்று இவன் நினைத்து விட்டானால், மற்றதெல்லாம் இருந்தாலும் கூட இல்லாததுக்கு சமமாக ஆகிவிடும். பயம் வராது, சோகம் வராது, வராது, தோல்வி வராது, லோபம் வராது. பெருமாள் திருவடியிலே பக்தி ஏற்பட்டு விட்டார், அது அவற்றை எல்லாம் இல்லாததாக்கிவிடும் என்றும் ஒரு தாற்பயம் வைத்துக் கொள்ளலாம். பக்தனுக்கு பயம் சோகம் எல்லாம் இல்லாமல் போகும் என்று. வாஸ்தவத்தில் இன்னொரு தாற்பயம் என்ன என்றால், அவனுக்கு இந்த பயம் சோகம் ஸ்பிருகா இதிலெல்லாம் அவனை ஒன்றும் பண்ணாது. அது பாட்டுக்கு முன்னே இருக்கிற நிலைமை அப்படியே கூட இருக்கலாம். அதாவது முன்னே அவனுக்கு எவனாவது ஒரு பகைவன் ஏதாவது தீங்கு பண்ணி கொண்டிருந்தால் பக்தன் ஆன பிறகும் அந்த தீங்கு தொடரலாம். ஆனால் அது அவனை ஒன்றும் பண்ணாது. இவனுடைய ஹிருதயத்திலே ஒரு பரிபாக்கம் ஏற்பட்டு இவன் பெருமாளுடைய பக்தன் என்கிற எண்ணம் நன்றாக ஊன்றி விட்ட பிறகு அது பயம் அதெல்லாம் இருக்க போவதில்லை. பய ஹேத்துக்கள் இருந்து கொண்டே இருக்கலாம், ஆனால் இவருக்கு பயம் இருக்காது. சோக ஹேத்துக்கள் இருக்கலாம், ஆனால் இவனுக்கு சோகம் இருக்காது. பெருமாளுடைய பக்தன் என்று தன்னை நினைத்து கொண்டு விட்டவனுக்கு இதெல்லாம் அருகே கூட வராது. 6வது ஸ்லோகம் ஆயிற்று. சில ஸ்லோகங்களை விட்டுவிட்டு 10வது ஸ்லோகத்துக்கு போகிறோம். அன்யாப்ருதார்த்தகரணா நிஷி நிச்சயானா யுஷ்மத் பிரசங்க விமுகா இஹ சம்சரந்தி. வேறு சாராரை பற்றி சொல்கிறார். பெருமாளுடைய திருவடியை பற்றி பக்தி கொண்டவர்களை பற்றி போன ஸ்லோகத்தில் சொல்லி ஆயிற்று. மீதி பேரெல்லாம் என்ன பண்ணுகிறார்கள் என்று மறுபடியும் பக்தி இல்லாதவர்களை பற்றி பேசி பிறகு என்ன சொல்கிறார்? பக்தி உள்ளவர்களுக்கு கூட இந்த மாதிரி நிலைமை வந்து விடுகிறது. ஏனென்றால் அவர்கள் பிரகிருதி மண்டலத்திலே உழன்று கொண்டிருக்கிறார்கள். அன்னி ஆப்ருத ஆர்த்த கரணாஹ, அவர்களுடைய கரணங்கள் இருக்கின்றன, கண் காது மூக்கு முதலியவை. அவையெல்லாம் அந்தி பகல் பொழுதிலே ஆப்ருத செயல் புரிந்து கொண்டே இருக்கின்றன. இந்திரியங்கள் பிரவருத்தங்களாகவே இருக்கின்றன பகல் பொழுதிலே. பிறகு ஆர்த்த, அதனாலே சில சமயங்களிலே ஆர்த்தியும் வருகிறது, கஷ்டமும் வருகிறது. அந்த இந்திரியங்கள் மூலமாகவே சுகமும் வரும், அது இருக்கட்டும். நிஷி நிஷயானாக, ராத்திரி வந்தாயிற்று என்றால் இந்த கரணங்கள் எல்லாம் ஓய்வெடுத்துக் கொள்ளுகின்றன. ஆனால் சில பேருக்கு தூக்கம் கூட சரியா வருவதில்லை. நிஷயானாக, ஏனென்றால் நானாமனோரசதியா, இவர்களை ஆசைகள் ஆட்டி படைக்கின்றன. இது வேண்டும் அது வேண்டும் என்று மனோரசங்கள் நானாவாக இருக்கின்றன, பலவிதமாக இருக்கின்றன. புத்தி அதிலேயே போய்கொண்டிருக்கிறது. நாளைக்கு காத்தால எழுந்தால்
நாம் அதை சம்பாதிக்க வேண்டும், இந்த ஆசையை ஈடேற வைக்க வேண்டும் என்றெல்லாம் போய்கொண்டிருக்கிறது. க்ஷணபக்ன நித்ரா, சீக்கிரமே இவர்களுடைய நிதிரைக்கு பங்கம் ஏற்பட்டு விடுகிறது. நிம்மதியாக தூங்க முடிவதில்லை. இவனுக்கு ஏற்பட்டிருக்கிற ஆசைகள் இவனை தூங்க விடுவதில்லை. தெய்வாஹதார்த்தரச்சனா, இவன் தன்னுடைய மனோரசத்தை ஈடேற்றிக் கொள்வதற்காக என்னென்னவோ காரியங்களை பண்ணுகிறான். ஆனால் எல்லாம் இவனுடைய சந்தப்படியா நடக்கிறது. தெய்வம் என்று ஒன்று இருக்கிறது. இவன் பண்ணுகிற முயற்சிகளை ஆகாதம் பண்ணிவிடுகிறது. முயற்சிகள் பலிக்காமல் பண்ணிவிடுகிறது. இதிலே மாட்டிக்கொண்டு ரிஷயோபி தேவ, ரிஷிகள் எல்லாம் கூட எவ்வளவு பாடுபட்டிருக்கிறார்கள் தெரியுமா? யுஷ்மத் பிரசங்க விமுகா, பெருமாள் விஷயமான பிரசங்கத்திலே ஈடுபட வேண்டும் அல்லவோ, அதற்கு விமுகர்களாக போய்விடுகிறார்கள். சில சமயத்திலே பரிபக்வ புத்தியும் மனசும் கொண்டவர்கள் கூட சில சமயத்திலே மாட்டிக்கொண்டு விடுகிறார்கள். இஹ சம்சரந்தி, என்ன விளைவு? இங்கே சம்சாரம் பண்ணுகிறார்கள். சம்சாரம் என்றால் பிறப்பு இறப்பிலே மாட்டிக்கொண்டு அடுத்த ஜன்மம் என்றெல்லாம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் யுஷ்மத் பிரசங்க வைமுக்கியம் தான் அதற்கு காரணம். பெருமாளுக்கு சுமுகமாக நாம் இருந்தோமானால் நாம் அடுத்த ஜன்மம் என்று ஒன்று இல்லாமலே, சம்சாரம் இல்லாமலே கடைத்தேற முடியும் என்று பிரம்மா சொல்கிறார். 13வது ஸ்லோகம். பும்சாமதோ விவித கர்மபிரத்வராத்யைஹி தானேன சோக்ர தபஸா பரிச்சர்யயா ச ஆராதனம் பகவதஸ்தவ சத்க்ரியார்த்தः தர்மோர்பிதः கர்ஹிசித் மிரியதேன யத்ர. இன்னும் சில பேர் இருக்கிறார்கள், பெருமாளுக்கான காரியங்களையே பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், அல்லது சாஸ்திர விகிதமான காரியங்களை பெருமாளுக்கு என்று தெரிந்து கொள்ளாமலே பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். உதாரணம் என்ன என்றால் அத்வராத்யை, யாகங்கள். நிச்சயப்படி பண்ணுகிற பஞ்சமகாயஜ்ஞம் வைஸ்வதேவத்திலிருந்து ஆரம்பித்து என்னென்னவோ யாகங்களை எல்லாம் பண்ணுகிறார்கள். அடுத்ததாக தானங்கள் பண்ணுகிறார்கள். தன்னிடம் இருக்கிற வஸ்துவை தன்னுடையது என்று அபிமானித்துக் கொண்டிருக்கிற வஸ்துவை இன்னொருத்தனுக்கு கொடுத்து அதனாலே இன்புறுகிறார்கள். இன்னும் சில பேர் உக்ர தபஸ் பண்ணுகிறார்கள். தனக்கு ஏதோ காரியம் ஈடேற வேண்டும் என்பதை மனதில் கொண்டு தீவிரமான தபஸை பண்ணுகிறார்கள். பரிச்சர்யாச்ச, சில பேர் பணிவிடைகள் பண்ணுகிறார்கள். அர்ச்சா மூர்த்திகளுக்கு கோவில்களிலே இதெல்லாம் உதாரணம். ஆராதனம் பகவதः, இதிலேதான் 2 விதம் இருக்கிறது. நிறைய யாக யஜ்ஞங்களை பண்ணுவது, தபஸ் பண்ணுவது, பரிச்சர்யை பண்ணுவது, தானங்கள் பண்ணுவது, இதெல்லாம் பண்ணினால் புண்ணியம் அது இருக்கட்டும். ஆனால் ஒவ்வொன்று பண்ணும் பொழுதும் பெருமாளை நினைத்துக் கொண்டு பண்ணுகிறார்களா? இது பெருமாளுடைய கைங்கரியம், பெருமாளுக்கு பண்ணுகிறேன் என்று பண்ணுகிறார்களா என்றால் பல பேர் அப்படி பண்ணுவதில்லை. நிறைய தானங்கள் பண்ணுகிறார்கள், நிறைய யாகங்கள் பண்ணுகிறார்கள். நாம் பண்ணுவது அத்தனையும் பகவத் பிரீத்திக்காக என்று தெரிந்து பண்ணுவதில்லை. பகவத் ஆராதனமாக அந்த காரியத்தை சில பேர் பண்ணுகிறார்கள், சில பேர் பண்ணுவதில்லை. தவ சத்க்ரியார்த்தா, நாம் பெருமாளை சத்கிரியை பண்ணுவதற்காக, சத்கிரியா என்றால் சத்காரம், சத்காரம் என்றால் பூஜை உபச்சாரம், அதெல்லாம் பண்ணுவதற்காகத்தான் இந்த யாக யஜ்ஞங்கள், தானம், தபசு, பரிச்சரியா எல்லாமே என்பதை புரிந்து கொண்டு பகவத் ஆராதனமாக அந்த கர்மங்களை பண்ணினால் தர்மோர்பித கர்ஹிசிதி மிரியதேன யத்ர, அப்படி உன்னிடம் அர்ப்பிக்கப்பட்ட தர்மமானது நான் என்னென்ன பண்ணுகிறேனோ அதெல்லாம் நாராயணாயேதி சமர்ப்பயாமி இந்த ஒரு ஸ்லோகம் சொல்கிறோம் அல்லவா கடைசியில, அந்த மாதிரி சொல்லிட்டு நாம் பண்ணினது நல்ல காரியம் எல்லாமே, சங்கல்பித்து பண்ணிக்கொண்ட புண்ணிய காரியங்கள் எல்லாமே எனக்கு ஒரு பலன் வேண்டும் என்பதற்காக பண்ணவில்லை, அது நாராயணனுக்கு என்று சமர்ப்பித்து விடுகிறேன் என்று. அப்படி தர்மஹா அர்ப்பிதா, பெருமாளுக்கு அர்ப்பித்து விட்டோமானால் நாம் பண்ணுகிற தர்மத்தை, அந்த தர்மம் ஒருபோதும் வீணாவதில்லை. கர்ஹிசித் மிரியதே நயத்ர மிரியதே, அந்த தர்மம் அழிவதே கிடையாது. ஏனென்றால் அது பெருமாளிடம் சமர்ப்பிக்கப்பட்ட தர்மமாக இருக்கிறது. அது கர்மங்கள் பண்ணுபவர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய சூக்ஷ்ம விஷயம்.
அடுத்தது 15வது ஸ்லோகம். யஸ்யாவதார குண கர்ம விடம்பனானி நாமாதியே சுபிகமே விவசா கிருணந்தி தேனைக ஜன்ம சமலம் சஹசைவ ஹித்வா சய்யாஹந்த்யபாவ்ருதம்ருதம் சமஜம் பிரபத்யே. அசுவிகமே தன்னுடைய பிராணன் போகிற சமயத்திலே விவசாக தன் வசம் இழந்து எவர்கள் நாமானி கிரணந்தி பெருமாளுடைய நாமங்களை பாடுகிறார்களோ, நாராயணா என்ற அஜாமிள உபாக்கியானத்தில் வந்தது போல வேறு சில நாமங்களையும் வாசுதேவா, அந்த நாமங்களுக்கெல்லாம் என்ன பொது என்றால் யஸ்ய அவதார குண கர்ம விடம், அந்த நாமங்களிலேயே பெருமாளுடைய அவதாரங்கள், பெருமாளுடைய குணங்கள், பெருமாளுடைய கர்மங்கள் இவற்றையெல்லாம் அனுகரித்து அந்த நாமம் ஏற்படும். பெருமாளுக்கு இருக்கிற நாமங்கள் மொத்தமே இந்த மாதிரி தான். கேசவா, நாராயணா, மாதவா என்று சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த அர்த்தப்படி பெருமாளுடைய அவதாரத்தையோ குணத்தையோ கர்மத்தையோ அது கீர்த்திக்கிறது. அப்படி கீர்த்திக்கிற நாமங்களை எவர் மரண தருவாயிலே தன்வசமிழந்து கீர்த்திக்கிறார்களோ அவர்களுக்கு தேனைக ஜன்ம சமலம் சஹசைவ ஹித்வா, எத்தனையோ ஜன்மங்கள் இதற்கு முன்னே எடுத்திருக்கிறார்கள், அத்தனையினாலும் அவர்களுக்கு ஒரு சமலம் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு அழுக்கு அசுத்தி, ஒரு மலம் ஏற்பட்டிருக்கிறது, கர்மம் என்கிற மலம். அதை சஹசைவ ஹித்வா விரைவாக நீக்கிவிட்டு அந்த மரண தருவாயிலே பண்ணின நாம சங்கீர்த்தனத்தின் விளைவாக அத்தனை கர்ம மலங்களும் நசிய பெற்று சய்யாந்த்யபஹவ்ருதம் மிருதம், இத்தனை நாழியாக மூடி கிடந்ததெல்லாம் இப்பொழுது திறந்து கொள்கிறது அவர்களுக்கு. ரித்தம் என்பது, ரித்தம் என்றால் பெருமாளுடைய மாறாத நிலை இருக்கிறதே, அதை இவர்கள் சென்றடைகிறார்கள். அப்படிப்பட்ட அஜன் இருக்கிறானே பிறப்பிலி, இத்தனை அவதாரங்கள் இந்த ஸ்லோகத்திலேயே முதல் பாதத்திலே அவதாரம் எடுப்பவன் என்று சொல்லி கடைசி பாதத்திலே பிறக்கவே பிறக்காதவன் என்று சொல்கிறார். எப்படி அவதாரங்கள் எடுப்பவனை பிறக்காதவன் என்று சொல்லலாம் என்றால் அஜாயமானோ பகுதா விஜாயதே என்று வேதமே அப்படித்தான் சொல்லுகிறது. பிறக்காதவன் தான் பிறக்கிறான் என்று. பிறக்காதவனுடைய பிறப்பு பிறக்காதவன் என்று பிறந்த பிறகும் எப்படி சொல்லலாம் என்றால் நம்மை போல அவன் பிறப்பதில்லை. நம்மை போல தம்முடைய பூர்வ ஜென்ம சுகிருத்த துஷ்கிருத்தத்தை அனுபவிப்பதற்காக பிறப்பதில்லை. அவன் கர்ம வசப்பட்டு பிறப்பதில்லை. அவன் இச்சா கிரகீத தேகனாக தனக்கு எந்த தேகம் வேண்டுமோ அதை தானே தேர்ந்தெடுத்து கொண்டு அப்படி பிறக்கும் பொழுதோ அது பிறப்பிலேயே சேர்த்தில்லை, அது அவதாரம் என்பது தனி. அதனாலே அஜனாக இருக்கிறான், பிறப்பிலியாக இருக்கிறான். அப்படிப்பட்ட பகவானை பிரபத்யே நான் சரணமடைகிறேன் என்று பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். 16வது ஸ்லோகம். யோவா அகஞ்ச கிரிஷஷ்ட விபுஸ்வயஞ்ச ஸ்தித்யுத்பவ பிரளய ஹேதவ ஆத்மமூலம் வித்வா த்ரிபாத்வவ்ருத ஏக உரு பிரரோஹ தஸ்மை நமோ பகவதே புவனத்ருமாய. 3 பேராக நாங்கள் இருக்கிறோம். முதலில் அகம், நான். பிரம்மா தான் பேசுகிறார். அதை பிரம்மா தன்னை சொல்லுகிறார், நான் இருக்கிறேன். 2வது கிரிஷஷ்ட, கிரிஷன் என்கிற பரமசிவன் இருக்கிறார். 3வது விபு ஸ்வயம் தானாகவே அந்த எல்லா பரமாத்மாவே இருக்கிறார். 3வதாக அவர்தான் விஷ்ணு. இப்படி 3 பேர் திரிமூர்த்திகள் என்று இருக்கிறோம். என்ன காரியம் பண்ணுகிறோம்? ஸ்தித்யுத்பவ பிரளய ஹேதவ. ஸ்திதி, உத்பவம் என்றால் சிருஷ்டி, பிரளயம் என்றால் அழிவு. இந்த 3 படைப்பு தொழில், காப்பு தொழில், சம்ஹார தொழில். இந்த 3க்கும் ஹேதுவாக திரிமூர்த்திகளாக இருக்கிறோமே. ஆத்ம மூலம் எல்லாவற்றுக்கும் அடிப்படையா அத்தனைக்கும் ஹேதுவாக இருக்கிறது. ஒரு புவன துருமம் என்று ஒன்று, ஒரு மரம் இருக்கிறது. லோகங்கள் என்கிற மரம். அது உருப்பிரரோக, ரொம்பவும் பெரிதாக உழைத்து கிளை விட்டு படர்ந்து இருக்கிறது. வவ்ருதே, வளர்ந்து இருக்கிறது. ஆத்ம மூலம், பகவான் தானே தனக்கு வேறாகி ஒரு புவன துருமமாக வந்திருக்கிறார்.
அதை அவரை கப்பும் கலையாகி வளர்ந்திருக்கிறவரை அந்த பகவானுக்கு தஸ்மை நமோ பகவதே, அந்த மர உருவில் இருக்கிற பெருமாளுக்கு நான் நமஸ்காரம் பண்ணுகிறேன். நாங்கள் 3 பேர் திரிமூர்த்திகளும் முத்தொழில்களை பண்ணுபவர்களும் பெருமாள் தான் தானே வேறாக நின்று இந்த உலகங்கள் எல்லாம் மரமாக இருக்கும்படி ஆகி இருக்கிறாரே, அதற்கு நாங்கள் ஒரு ஹேதுவாக இருக்கிறோம். தஸ்மை நமோ பகவதே, அந்த பகவானுக்கு நமஸ்காரம். 19வது ஸ்லோகம், நடுவிலே சில ஸ்லோகங்களை விட்டாயிற்று. திரியங் மனுஷ்ய விபுதாதிஷு ஜீவயோனிஷு ஆத்மேச்சயாத்மகர்த்த சேது பரீப்சயஹ ரேமே நிரஸ்த விஷயோப்யவருத்ததேஹ தஸ்மை நமோ பகவதே புருஷோத்தமாய. சில யோனிகள் திரியங் யோனிகள் விலங்குகள், சில யோனிகள் மனுஷ யோனிகள் நம்போன்றவர்கள், சில யோனிகள் விபுத யோனிகள் தேவர்கள். இப்படி ஜீவ யோனிகள் எத்தனையோ விதமாக இருக்கின்றன. தன்னுடைய இஷ்டப்படி பெருமாள் அந்தந்த யோனிகளிலே அவதரிக்கிறார். பெருமாள் விலங்குகளாக அவதரித்ததும் உண்டு, மனுஷர்களாக அவதரித்ததும் உண்டு, தேவர்களாக அவதரித்ததும் உண்டு. ஆத்மேச்சையா, தான் இஷ்டப்பட்டதினாலே அவதரிக்கிறார். ஆத்மகிருத சேது பரீப்சயா, எதற்காக அவதரிக்கிறார் என்றால் தானே சில வரம்புகளை ஏற்படுத்தி இருக்கிறார் உலகத்திலே. அதெல்லாம் ஒழுங்காக நடப்பதா என்று பரிசோதிப்பதற்காக தானே அவதாரம் வந்து பார்க்கிறார். ரேமே, அவருக்கு இதிலே ஒரு ரதி ஏற்படுகிறது, ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது. நிரஸ்த விஷயோபி அவருத்த தேக, அவருக்கு விஷயங்களிலே, விஷயம் என்றால் என்ன என்றால் கண்ணுக்கு தெரிவது, காதுக்கு கேட்பது, மூக்குக்கு மோர்வது என்று சில சப்த ஸ்பர்ஷ ரூபங்கள் எல்லாம் இருக்கின்றனவே, அதிலே அவருக்கு நாட்டம் கிடையாது. நேரடியாகவே அவர் ஆனந்தம் பெறுபவர். இருந்தாலும் கூட ஒரு தேகத்துக்குள்ளே தன்னை அடக்கி கொண்டு அவதாரத்தை பண்ணுகிறார். அந்த புருஷோத்தமருக்கு தஸ்மை நமோ பகவதே புருஷோத்தமாய, அந்த பகவானுக்கு நான் இப்பொழுது நமஸ்காரம் பண்ணுகிறேன். இதுவரையில் பிரம்மா பரமாத்மாவுடைய அநேக குணங்களை சாகித்து ஸ்துதித்து பேசினது ஆயிற்று. இனி 4 ஸ்லோகங்களில் பிரம்மா தனக்கு பெருமாளிடம் என்ன வேண்டும் என்பதை பிரார்த்திக்க போகிறார். அப்படி பிரார்த்திக்கிற ஸ்லோகங்களிலே கூட பெருமாளுடைய குணச்சேஷ்டங்களை எல்லாம் சாகிக்க போகிறார். ஸ்தோத்திரமும் பண்ணிக்கொண்டு பிரார்த்தனையும் சேர்த்து பண்ண போகிறார். 4 பிரார்த்தனைகளிலே இப்பொழுது முதல் என்னாபிபத்மபவநாதகமாசமீத்ய லோகத்ரயோபகரணோ ஜதனுக்ரஹேண தஸ்மை நமஸ்தவுதரஸ்தபவாய யோக நித்ராவசான விகசன்னளினேக்ஷணாய. எவருடைய நாபிகமல பவனத்தில் இருந்து நான் தோன்றினேனோ, என் நாபி பத்ம பவனாதகமாசம். ஈட்யா என்பது சம்போதனம், ஸ்துதிக்கு உரியவனே. லோகத்ரயோபகரணஹ, லோகம் 3ஐயும் படைப்பதற்கு யதனுக்ரஹேண, படைப்பு கடவுள் என்னவோ இந்த பிரம்மாதான், அவர் தான் இப்போது ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறார். எந்த பரமாத்மாவினுடைய அனுகிரகத்தினாலே இந்த லோகத்திரைய உபகரணராக நானாகிறேனோ, உதரஸ்தபவாய, எவருடைய வயிற்றுக்குள்ளே இந்த சம்சாரம் மொத்தமே அடங்கி இருக்கிறதோ, யோக நித்ராவசான விகசன்னளினேக்ஷணாய, அவர் யோக நித்ரை என்று ஒன்று பண்ணி அதனுடைய முடிவிலே கண் திறந்து கண்ணாகிற தாமரை அதனாலே அதை விகசிக்க பண்ணுகிறார். அப்படிப்பட்டவருக்கு தஸ்மை நமஹா, அந்த பகவானுக்கு நான் நமஸ்காரம் பண்ணுகிறேன். இந்த ஸ்லோகத்தில் வேண்டுகோள் இல்லை, வேண்டுகோள் என்று தவறான தலைப்பு வந்துவிட்டது. இதுவும் ஸ்தோத்திரத்தில் சேர்ந்ததுதான். கடைசி 4 ஸ்லோகங்கள் தான் 4 வேண்டுகோள்கள். இது 21வது ஸ்லோகம், கடைசி 4லே சேர்ந்ததில்லை. எவனுடைய நாபிபத்மத்தில் இருந்து நான் உண்டானேனோ, நான் படைப்பு தொழில் எல்லாம் பண்ணுவதற்கு எவனுடைய அனுகிரகம் தேவையோ, எவனுடைய உடம்புக்குள்ளே இந்த லோகம் மொத்தம் அடங்கி இருக்கிறதோ, எவன் யோக நிதிரையினுடைய முடிவிலே தன்னுடைய தாமரை திருக்கண்களை திறக்கிறானோ, அந்த பெருமாளுக்கு நமஸ்காரம் என்று ஸ்தோத்திர பகுதி முடிகிறது. இப்பொழுது 4 வேண்டுகோள்களிலே முதலாவது
सोऽयं समस्तजगतां सुहृदेक आत्मा सत्त्वेन यन्मृडजते भगवान् भगेन तेनैव मे दृशमनुस्पृशता यथाहं रक्ष्यामि पूर्ववदिदं प्रणतप्रियोऽसौ சோயம் அப்பேற்பட்ட இவர். இதற்கு முன்னே 21 ஸ்லோகங்களிலே அவருக்கு என்னென்ன மகிமைகளை நான் பேசினேனோ அப்படிப்பட்ட இவர். சமஸ்த ஜகதாம் சுஹ்ருதி, எல்லா லோகங்களுக்கும் நண்பராக இருப்பவர், எல்லா லோகங்களுக்கும் நல்லெண்ணம் கொண்டவர், அவற்றுக்கு க்ஷேமம் ஏற்பட வேண்டும் என்று நினைப்பவர். ஏக ஆத்மா, ஒருவராக இருக்கிற ஆத்மாவானவர் பகவானாக இருக்கிறார். பகவான் என்றால் பகம் உடையவர் என்றும், பகம் என்பதற்கு 6 குணங்கள், ஞான சக்தி பலைஸ்வர்ய வீர்ய தேஜஸ் என்ற 6 குணங்களை கொண்டவர். அந்த பகேன, அந்த 6 குணங்கள்னாலே, சத்வேன சத்வத்தினாலே, தேனைவ மே திருஷமனுஸ்புருஷதாத், அவர் என்னுடைய திருஷம் பார்வையை தொடட்டும். பெருமாள் என்னுடைய கண் பார்வையை தொடட்டும் என்றால் நான் அவரை பார்ப்பேனாக. அப்படி பெருமாளுடைய தரிசனம் கிடைத்தால் என்ன வேண்டுகோள்? இந்த ஸ்லோகத்தில் இருந்து ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் ஒரு வேண்டுகோள் இருக்கிறது. இங்கே என்ன வேண்டுகோள் என்றால், ஸ்ரக்ஷ்யாமி பூர்வவதிதம். இதுக்கு முன்கல்பங்களிலே நான் படைப்பு தொழில் கொண்டவனாக இருந்து, படைப்பு கடவுளாக இருந்து கொண்டு எப்படி லோக சிருஷ்டியை பண்ணினேனோ அதே மாதிரி இந்த கல்பத்திலேயும் கூட ஸ்ரக்ஷ்யாமி, சிருஷ்டி பண்ண போகிறேன். இந்த சிருஷ்டி பண்ணுவதற்கு பெருமாளை ஸ்துதித்து அவருடைய அனுகிரகத்தை பெற்று அவரிடமிருந்து சக்தி பெற்றுதான் சிருஷ்டி பண்ண முடியும். அதனாலே வேண்டுகோளே இதேதான், உன்னுடைய அனுகிரகத்தினாலே நான் சிருஷ்டி பண்ணும்படியாக பண்ண அந்த சிருஷ்டி சக்தியை எனக்கு கொடு என்று வேண்டுகோள். பிரணத பிரியோசோ, பெருமாளை பற்றி இன்னொன்று, இவர் ஆஸ்ரிதவத்சலர். யார் யார் இவரிடம் பிரணத்தர்களாக இருக்கிறார்களோ, வணங்குகிறார்களோ அவர்களுக்கு இவர் பிரியமாக இருக்கிறார். தன்னை யார் யார் ஆஸ்ரயணம் பண்ணுகிறார்களோ அவர்களிடத்தில் இவர் வத்சலராக இருக்கிறார். அதனாலே நானும் அவரை ஆசிரியிக்கிறேன். என்னிடமும் அவர் வாத்சல்யம் அன்பு கொண்டு நான் கேட்பதையும் இடேறி வைத்து தரட்டும் என்று வேண்டுகோள். 4 வேண்டுகோள்களிலே இரண்டாவது இப்பொழுது, ஏஷ பிரபன்ன வரதோ ரமயாத்மசக்தியா யத்யத் கரிஷ்யதி கிரஹீத குணः அவதாரः தஸ்மின் ஸ்வவிக்ரமமிதம் ஸ்ருஜதோபி சேதः யுஞ்சீத கர்மசமலம் ச யதா விஜஹ்யாம். இவர் பிரபன்ன வரதராக இருக்கிறார். பிரபன்ன வரதர் என்றால் யார் அவரிடம் சரண் புகுகிறார்களோ அவர்களுக்கு வரத்தை எல்லாம் தருபவர் என்று அர்த்தம். அவரோடு கூட ரமயா ஆத்ம சக்தியா, அவருடைய சக்தியே ரமா மகாலட்சுமி என்கிற வடிவிலே கூடவே வைத்துக் கொண்டிருக்கிறார். யத்யத் கரிஷ்யதி கிரஹீத குணः அவதாரः, அவர் அவதாரங்கள் எடுக்கும் பொழுதெல்லாம் என்னென்ன பண்ண போகிறார் என்று எதற்கு சொல்கிறார் என்றால், இவர் இப்பொழுது படைப்பு தொழிலை ஆரம்பிக்கிறார், புது கல்பம் ஆரம்பிக்கிறது. அதனாலே இவர் படைத்த பிறகு பெருமாள் நிறைய அவதாரங்களை அந்த கல்பங்களிலே பண்ண போகிறார். தஸ்மின் ஸ்வவிக்ரமமிதம் ஸ்ருஜதோபி, எனக்கு என்ன வேண்டுகோள் என்றால், சேதோ யுஞ்சீத தஸ்மின்னே, அவரிடத்திலே என் மனசானது ஈடுபட வேண்டும், அதிலே யோகம் பெற வேண்டும். அது சுலபம் இல்லை, அது பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே தான் கிடைக்கும். அப்படி யோகம் பெற்றால், அதாவது மனசு அவரிடம் லயித்து போனால், கர்ம சமலம் ஜயதா விஜஹ்யாம், இந்த கர்ம மலம் என்று இருக்கிறதே, புண்ணிய பாபங்கள், நமக்கு சுக துக்கங்களை கொடுக்க போகிற அழுக்குகள், அதையெல்லாம் விஜஹ்யாம் நான் விட்டு விடுவேனா. பொதுவாக பிரகிருதி மண்டலத்துக்குள்ளே இருப்பவர், அவர் பிரம்மாவாக இருந்தாலும் சரி, இந்திரனாக இருந்தாலும் சரி, கர்மத்துக்கு வசப்பட்டவர்கள் தான். ஆனால் பிரம்மா இதுல என்ன பிரார்த்திக்கிறார், எனக்கு அந்த கர்ம மலம் போகும்படியாக பகவத் தரிசனம் ஏற்படட்டும். பெருமாள் தன்னுடைய தரிசனத்தை எனக்கு கொடுத்தார், ஆனால் எனக்கு கர்ம மலம் நீங்கும். எப்படி கர்ம மலம் நீங்குமோ அப்படி என்னுடைய மனஸ் அவரிடம் ஈடுபடட்டும் என்பது இரண்டாவது பிரார்த்தனை.
4 வேண்டுகோள்களிலே மூன்றாவது 24வது ஸ்லோகத்திலே நாபிஹ்ரதாதிக சதோம்பசி யஸ்ய பும்சஹ விஜ்ஞான சக்திரஹமா சமனந்த சக்தே ரூபம் விசித்திரமிதமஸ்ய விவ்ருண்வதோ மே மாரீரிஷேஷ்ட நிகமஸ்ய கிராம் விசர்கஹ. பெருமாளுடைய நாபி இருக்கிறதே, உந்தி பிரதேசம், கொப்பூழ் என்பது, அது ஒரு ஹிரதம் போல, ஒரு தடாகம் போல இருக்கிறது. அந்த நாபி தடாகத்திலே தாமரை பூத்தது. அந்த தாமரையிலே நான் உண்டானேன். பெருமாள் அனந்த சக்தியாக இருக்கிறார். அவருடைய சக்திக்கு எல்லையே கிடையாது. அதிலிருந்து நான் வந்திருக்கிறேனே, எனக்கு கூட விஞ்ஞான சக்தி அதிகமாக இருக்கிறது. அவர் அனந்த சக்தி, நான் அதிலிருந்து தோன்றின விஞ்ஞான சக்தியாக இருக்கிறேன். நான் பெருமாளுடைய ரூபத்தை இப்பொழுது விவரித்துக் கொண்டிருக்கிறேன். விசித்திரமான ரூபம் கொண்டவர் என்று. அப்படியெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிற என்னை வேதம் இருக்கிறதே, அதனுடைய அதிர்வலைகள் எனக்கு க்ஷேமத்தை ஏற்படுத்த வேண்டும். வேதத்தை பற்றி பிரம்மா உடனே சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், ஸ்ருதி சொல்லுகிறது, பிரம்ம சிருஷ்டி ஏற்பட்ட உடனே முதல் காரியம் வேதோபதேசம் தான். அந்த நாபி கமலத்தில் இருந்த பிரம்மாவுக்கு வேதத்தை உபதேசிக்கிறார். அந்த வேதத்தின் மூலமாகத்தான் பிரம்மா படைப்பு தொழிலை பண்ண முடிகிறது. அந்த நிகமஸ்ய கிராம் விசர்கா மா ரீவிசேஷ்ட, என்னை அழிக்க வேண்டாம். சில சமயங்களிலே வேதத்தினாலே பாதகமும் ஏற்பட்டு விட போகிறது. ஏனென்றால் அதற்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. அது நல்ல சக்தியாக எனக்கு ஏற்பட வேண்டுமே. அதனாலே பெருமாளிடம் அதுதான் மூன்றாவது பிரார்த்தனை, வேதம் எனக்கு க்ஷேமங்கரமாக இருக்கட்டும் என்று. கடைசியாக 4வது பிரார்த்தனை, சோசாவதப்ரகருணோ பகவான் விவருத்த பிரேமஸ்மிதேன நயனாம் புருஹம் விஜிரும்பன்னே உத்சாய விஸ்வவிஜயாய ஜனோ விஷாதம் மாத்யாகிராபனயராதி புருஷஸ் புராணஹ. அப்பேற்பட்ட இவர் அதப்ரகருணஹ, அதிகமான கருணை கொண்டவர், கருணை வெள்ளம் பொருளுபவர் பகவான். விவருத்த பிரேமஸ்மிதேன, அவருக்கு நம்மிடம் எல்லா ஜீவராசிகளிடத்திலேயும் பிரேமம், அன்பு இருக்கிறது. அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. வளர்ச்சி பெற்ற அந்த பிரேமத்தினாலே அதை பகவான் எப்படி வெளிப்படுத்துகிறார்? ஸ்மிதேன, ஒரு புன்சிரிப்பு பண்ணுகிறார். எல்லாரிடமும் அன்பு புரளுவதாலே அப்படி. நயனாம் புருஹம் விஜிரும்பன்னே, அவருடைய கண் என்கிற தாமரையை மலர்த்துகிறார். மலர்த்தி கொண்டு உச்சாய விஸ்வ விஜயாய, இந்த பிரபஞ்சம் மொத்தம் வெல்ல வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக பெருமாள் எழுந்திருக்கிறார். மாத்வியாகிரா, தேனொழுக பேசுகிறார் ஆஸ்ரிதர்களிடம். புருஷ புராண, புராண புருஷராக இருக்கிறார். நாங்கள் எல்லாம் அப்பொழுது தோன்றுகிற புருஷர்கள். அவர் நோ விஷாதம் அபநயதாதி, மகா எங்களுடைய விஷாதம், துக்கத்தை அபநயதாது, போக்கடிக்கட்டும். இது 4வது பிரார்த்தனை, எங்களுக்கு துக்கம் இல்லாமல் பண்ணட்டும் என்று. புராண புருஷனானவர், மிகுந்த கருணை கொண்டவர், வளர்ந்த பிரேமம் கொண்டவர், அதை தன்னுடைய ஸ்மிதத்திலே, புன்சிரிப்பிலே வெளிப்படுத்துபவர், கண்ணை மலர்த்தி பார்க்கிறவர், இந்த பிரபஞ்சம் மொத்தம் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக எழுந்து தேனொழுக பேசி எங்களுடைய துக்கத்தை எல்லாம் அபநயனம் பண்ண வேண்டும், போக்கடிக்க வேண்டும் என்பது கடைசி. ஆகா, இவ்வாறாக 25 ஸ்லோகங்களாலே பெருமாளை ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அவருடைய குண சேஷ்டிதங்களை எல்லாம் ஸ்துதித்து கடைசி 4 ஸ்லோகங்களிலே தனக்கு 4 வரவழைக்க வேண்டும். 4 பிரார்த்தனைகளை பண்ணி இந்த பிரம்ம ஸ்துதியானது முடிகிறது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.